வணக்கம். ஏற்கனவே ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக தென்காசி கூலக்கடை பகுதியில் அரசு வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி பட்டம்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற பதிவை நான் போட்டிருந்தேன். அதன் பிறகு சிவசுப்பிரமணியம் தலைமறைவாகிவிட்டார். அதன் பிறகு சிவசுப்பிரமணியனுடைய சகோதரர் சதீஷ், சிவசுப்பிரமணியத்துடைய மனைவி ஆகிய 2 பேரையும் விசாரித்து கைது பண்ணாங்க போலீஸ். இதனிடையில் நம்ம சிவசுப்பிரமணியன் கேரளாவில் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு டவரை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் பிறகு அங்கேயும் அவர் இல்லை. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, கேரளாவில் இருந்து ஏதோ ஒரு ஆன்லைன் மூலமாக அவர் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கியிருக்கார். போய் தேடிருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல. ஸோ பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கியிருக்காருன்றனால இவர் ஒரு வேளை சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு போலீஸார் நினச்சி என்ன பண்ணியிருக்காங்க, உடனடியாக அவர் தற்கொலை பண்ணிப்பார். அதனால் அதுக்கு முன்னால் நம்ம சிவசுப்பிரமணியத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென்காசி போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்பெஷல் டீம் ரொம்ப வேகமாக தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியிருந்திருக்காங்க. ஒன்றும் பலன் இல்லை. அதன் பிறகு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நாமக்கல்லில் ஒரு ரயிலில் ஒருத்தர் விழுந்து தற்கொலை பண்ணிக்கினார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் வந்தவுடனே தென்காசி போலீஸார் என்ன பண்ணுறாங்க, ஒருவேளை காணாத போனவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் ஃபுல்லாக லிஸ்ட் எடுத்துருக்காங்க. லிஸ்ட் எடுக்கும்பொழுது நாமக்கல்லில் ரயிலில் விழுந்து தற்கொலை பண்ணது சிவசுப்பிரமணியம் தான் அப்படின்னு சேலம் ரயில்வே போலீஸார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது கொலை பண்ணிட்டு போனார் பாருங்க, அன்றைக்கே போய் விழுந்துட்டார், அன்றைக்கே இறந்துட்டார். இறந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அதன் பிறகு போலீஸுக்கு தகவல் வந்த உடனே, போலீஸுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களுடைய உறவினர்களை கூட்டின்னு போயிருக்காங்க போலீஸார். அதாவது சிவசுப்பிரமணியத்தினுடைய உறவினர்களை கூட்டின்னு போயிருக்காங்க. கூட்டின்னு ஃபோட்டோவெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து தான் சேலம் போலீஸார் சிவசுப்பிரமணியம் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, இருந்தாலும் உறவினரை கூட்டின்னு வரலான்னு சொல்லிட்டு தென்காசி போலீஸார் கூட்டின்னு போனதில் உறவினர் பார்த்துட்டு சிவசுப்பிரமணியம் தான் இவர் அப்படிங்கிறத ரிலேஷன்ஸ் சொல்லிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ண உடனே பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. தென்காசி போலீஸார் ஒன்றும் பண்ண முடியல. கொலை பண்ணவரும் இறந்து போயிட்டார். என்ன பண்ண முடியும்? இனிமேல் எதுவுமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடைசியில் சிவசுப்பிரமணியத்துடைய மனைவியும் சிவசுப்பிரமணியத்துடைய தம்பியும் ஜெயிலில் இருக்காங்க. அது கேஸ் நிற்க போகிறதில்ல. ஏன்னா கொலைகாரரே இறந்துட்டார் அப்படிங்கிறதுனால அந்த கேஸ் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த வழக்கு கொலை செய்தவர் தற்கொலை பண்ணினார். ஸோ அந்த கொலை வழக்கம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. க்ளோஸ் பண்ணுறது தான் வாய்ப்பு இருக்குது அதிகமாக. ஏன்னா A1 அவர் தான். அதனால் வழக்கை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ ரயில்வே போலீஸாக தற்கொலை வழக்கு போட்டு கையில் விட்டுறாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு ஒரு குடும்பம் உருப்படியாக இருக்கணும் அப்படின்னா அந்த பெண்கள் கையில் தான் இருக்குது. ஆம்பளை ஊதாரியாக போவோம், பலமுறை நான் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு பெண் செய்த தவறால வக்கீல் செத்து போயிட்டார், அந்த பெண்ணுடைய வீட்டுக்காரர் செத்து போயிட்டார், முடிஞ்சு போச்சா? இப்போ தன்னுடைய மனைவி இன்னொருத்தரோட கள்ளத்தொடர்பில் இருந்திருக்காரு அப்படின்னும் போது ஒரு கணவனுக்கு மனசு கேட்காது. அதை மனைவியே சொல்கிறா, மன்னிச்சிருங்க அப்படின்னு. செய்த தப்பை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறா. யார் தான் மன்னிப்பாங்க நம்ம தப்பை? அது ஒரு டென்ஷனாக இருந்திருக்கலாம் சிவசுப்பிரமணியத்துக்கு. இப்படி ஒரு அசிங்கமாகி போச்சு நமக்கு. எப்படி நம்ம தலை நிமிர்ந்து நடக்க முடியும் அப்படின்னு நினச்சாரோ என்னவோ, பாவம் நினச்சிருப்பார்ல மனுஷன். என்ன தான் நம்ம ஆவேசத்தில் போய் ஒய்ஃபை இது மாதிரி இருந்தாலும் பண்ணாலும், நம்ம போய் கொலை பண்ணாலும் நம்ம ஒய்ஃப் மேலே தப்பு இருக்குல்ல, இவ ஒழுங்காக இருந்திருந்தா அந்த ஆள் அது மாதிரி பண்ணியிருக்க மாட்டார்ல அப்படிங்கிற நினைப்பு ஓடல ஒரு மனுஷனுக்கு. புரியுதுண்ணா? அப்படி போய் தான் அவர் தற்கொலை செய்திருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு அந்த உளவியல் ரீதியாக நம்ம பார்க்கின்ற பொழுது அப்படி தெரியுது. ஒரு பெண் செய்த தவறு எங்கெங்கெல்லாம் போய் எப்படி எப்படிலாம் விளைவுகள் ஏற்படுத்தி பாருங்க. கள்ளத்தனமாக போன விஷயம்
அது எப்போவுமே நிலைக்காது. இப்போ அம்பலத்துக்கு வந்துடுச்சு. அது தற்கொலை பண்ணிக்கிறது மனைவியால் தான், நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்படி இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கணவன் மனைவிக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகள் வருது. கொலையில் போய் முடியுது, தற்கொலையில் போய் முடியுது. ஒன்றுமே புரியல. இன்னும் பல கொலை வழக்குகள் இருக்குது. நான் உங்களுக்கு தொடர்ந்து அதை பற்றி நான் பேசுகிறேன். மற்றும் ஒரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.